எல்லோருக்கும் வணக்கம். காதல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சக்தி அண்டு கிருத்திகா அவங்க லைஃப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க முழுசாக உணர்றதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்துடுவாங்க. வந்து கொஞ்சம் அங்கே ஃபைட் ஒன்று க்ரியேட் ஆகி சக்தியை அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிருத்திகா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுலேயும் 2 விஷயம். ஒன்று, சக்தியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அவங்க அப்பா இவங்களை அப்படி பேசிடுவாங்க இல்லையா, அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஹர்ஷாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. எப்படி கிருத்திகாவுக்கு ஆறுதல் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சக்தி அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க ட்ராவலில். பட் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஊருக்கு அவங்க போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகா பயங்கரமாக அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு மூவ் ஆவாங்க. அப்போது ஹர்ஷா இருந்துக்கிட்டு, இல்லை நீ போகாத, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிம்பாங்க. இல்லை, நான் இருக்கிற இப்போ மைண்ட் செட்டுக்கு எதுவும் பேச நான் ரெடியாக இல்லை, நான் கிளம்புறேன், ஷாரி ஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. கிளம்பி இவங்க போயிடுவாங்க. இவங்க இங்கே இருப்பாங்க, சக்தி அங்கே இருப்பாங்க. 3 பேரும் 3 விதத்தில் இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது சக்திக்கு தெரியல. கிருத்திகாவுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஹர்ஷாவுக்கு இவங்க 2 பேரும் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, எப்படி இதை மூவ் பண்ண போகிறாங்க, இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நினச்சி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேருமே ரொம்ப சேடாக இருப்பாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க ஹர்ஷா. பட் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. இப்படியே 1 வீக் போயிடும். கிருத்திகா கிட்டேருந்து ஹர்ஷாவுக்கும் எந்த காலும் வராது. சக்தி கிட்ட இருந்தும் ஹர்ஷாவுக்கும் எந்த காலும் வராது. சக்திக்கு ஹர்ஷா கால் பண்ணாலும் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க வீட்டில் எடுக்க மாட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா ரொம்ப யோசிப்பாங்க. யோசிச்சு இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு நேராக அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போவாங்க. ஆசிரமத்துக்கு போய் அவங்க மதர்கிட்ட நடந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிருத்திகாவுக்கும் சக்திக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் எழுந்துட்டு போட்டும், அட்லீஸ்ட் மதர்கிட்ட நம்ம இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு டிசைட் பண்ணி நேராக அவங்க அங்கே போய் அவங்க மதர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு மதருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் ஷாக் இருக்க தானே செய்யும். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது, இதெல்லாம் பைபிளுக்கு எதிரானது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு அவங்களும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட பெரிய மதர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்க வந்து அங்கே நடக்கிற ஒரு சத்தத்தை கேட்டுட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போது அவங்கக்கிட்டே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிருத்திகா அந்த ஆசிரமத்துக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஸோ அதனால் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த மதர் இருந்துக்கிட்டு, நீங்கள் போங்க, நீங்கள் போய் சக்தி அவங்க அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருந்துட்டு, இல்லை மதர், இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ இதை பண்ணி தான் ஆகணும். காதலில் இனம், மொழி, பாலினம், ஆண் பெண், பறவை, செடி கொடி அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு உணர்வு. அதை யாருக்கு எப்போ யார் மேலே வரும்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஏன் அதை தப்புன்னு சொல்கிறீங்க? ஆண் பெண் சேர்ந்தாதான் காதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது ஒன்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. நீங்கள் சொல்கிற பைபிளில் எங்கே ஒரு ஆண் பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும், பெண் ஒரு ஆணை தான் திருமணம் பண்ணிக்கணும், எந்த பகுதியில் அது எழுதியிருக்கு? எந்த பைபிள்லையுமே எந்த ஒரு பகுதியிலுமே அப்படி எழுதலை இல்லையா? நாமளா அதை நினச்சிக்கிட்டோம், ஆண் பெண் சேர்ந்தாதான் காதல், பெண் பெண் சேர்ந்தா காதல், ஆண் சேர்ந்தா காதல், அது தவறான செயல் அப்படிங்கிறது நாமளாக தானே நினச்சிட்ருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் மனுஷங்களா பார்க்குறாங்க? ஒரு ஆணாக பார்க்குறாங்க, பெண்ணாக பார்க்குறாங்க, இவங்களோட தேவைக்கு அவங்கள பார்க்குறாங்க, அவங்களோட தேவைக்கு இவங்கள பார்க்குறாங்க. 3ஆவதாக ஒரு இனம் இருக்குது, கடவுளுக்குமே அந்த இனம் இருக்குது. இது உணர்வுகளாலானது. ஆனால் உறுப்புகளாகவே 3ஆவதாக ஒரு இனம் இருக்குது.
அவங்க தான் திருநங்கைங்க. அவங்களாவே இவங்க மனுஷங்களா மதிக்கிறது இல்லை. அப்படியேப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படியேப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதை மட்டும் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு எந்த விதத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க? யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மனுஷங்களையே மனுஷங்களா பார்க்க மாட்டாங்க. சின்ன குறைன்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்புல ஏற்படுற சில மாற்றத்தினால அதையே அவங்க குறையா பார்க்குறாங்க. அதுவே தப்புன்னு பார்க்குறாங்க. இயற்கையோட படைப்பில் இது சரி இது தப்பு அப்படின்னு நம்ம யாராலும் சொல்ல முடியாது. உணர்வுகளும் இயற்கையோட படைப்பு தான். இந்த உணர்வுகள் இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு மனுஷனும் அதை செய்யலை. எந்த ஒரு மிஷினும் அதை செய்யலை. உணர்வுகள் நமக்குள்ள கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் உணர்வுகளும். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் கில்லுனா வலிக்கும். அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு இப்படி தான் இருக்கணும்னு நீங்களா டிசைட் பண்ணிங்கன்னா அது எப்படி கரெக்டாக வரும்? அப்படி நினைக்காதீங்க மதர் அப்படின்னு இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போவும் இவங்க இருந்துட்டு இல்லை மதர் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இவ்வளோ உங்களுக்கு சொல்லியும் இன்னுமே நீங்கள் இல்லை, பாலினங்கள் வெவ்வேறு ஆண் பெண் சேர்ந்தாதான் காதல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்த விதத்திலும் கரெக்ட் கிடையாது. ஏன் இவ்வளோ? நாம் இந்த குழந்தைங்க மேலே கொண்டிருக்கிறது ஒரு வித அன்பு தானே. அந்த அன்புனால தானே நமக்குன்னு ஒரு துணை தேடாமல் இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அப்படி பார்த்தா இதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு இது எப்படி தப்பாகும் மதர்? அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணி கொடுக்குறதும் அவங்க தான் நம்ம உலகம்னு வாழ்கிறோம், அது எப்படி தப்பாகும் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களும் கரெக்ட், அதுதான் நானும் சொல்கிறேன். இங்கே அவங்களோட தேவைகளையும் தாண்டி எனக்கான ஒரு துணை நீ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது யாரை வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னாரை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அவங்களுக்கு சக்தி தான் துணை அப்படிங்கிறது கிருத்திகா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சக்தியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அது தப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அதில் எந்த உரிமையுமே நமக்கு கிடையாது. இது இயற்கை நீதி. அவங்களுடைய உணர்வுபூர்வமாக அவங்க இணைஞ்சிருக்காங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. மதர், நான் உங்கள் மேலே அக்கறையும் அன்பும் காட்டுறேன்னா அது ஒரு விதமான காதல். இந்த குழந்தைங்க மேலே நாம் காட்டுற அன்பு அக்கறை அது ஒரு விதமான காதல். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறதும் ஒரு விதமான காதல். ஒரு ஆண் பெண் சேர்ந்தா பல தலைமுறைகள் உருவாகுமே தவிர அதுலேயும் காதல் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்களோட காதலில் தலைமுறைகள் மட்டும்தான் உருவாகாது. மற்றபடி அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமே தவிர எனக்குன்னு ஒன்று வேணும்னு சுயநலமாக வாழணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு போகிறாங்களே ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மதர் இல்லை, கிருத்திகாவுன்னு ஒரு குடும்பமே இல்லாமல் போயிடும் இல்லையா, அது எப்படி ஒத்துக்க முடியும்? இவங்க 2 பேர் சேர்ந்தா குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இங்கே இத்தனை குழந்தைகள் இருக்குது, இப்படி அவங்களோட ஆசைக்காக எல்லாத்தையும் பண்ணி இப்படி இவங்களை அனாதையாக விட்டுட்டு போகிறத விட்டுட்டு அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போகிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே, வாழ்ந்துட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் மக்கள் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இவங்க 2 பேர் குழந்தை பெற்றுக்காக தான் உங்களுக்கு குறையா தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மதர், அவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் இல்லையா? அவங்களுக்கு துணை தானே சக்தி இருக்காங்க, சக்திக்கு துணை கிருத்திகா இருக்காங்க. இல்லை, இவங்க 2 பேருக்கும் ஒரு துணை வேணும்னா இங்கே இருக்கிற யாரோ ஒரு குழந்தைய அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆண் பெண் இவங்களோட உறவுகளில் குழந்தை பிறக்கலை, ஒன்று பெண்ணுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆணுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். இவங்களோட ப்ராப்ளத்தில் குழந்தை பிறக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. இந்த உறவுக்கு அவங்க உறவு எவ்வளோ பரவாயில்லையே. ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணுறதை விட அவங்க 2 பேரோட அன்பு ஒருத்தர் மேலே அன்பு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு குழந்தைகளே வேணாம் நீ இருக்க அப்படி நமக்கு ஒரு குழந்தை வேணா இருக்கிற எத்தனையோ குழந்தைகளை நம்ம எடுத்து வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இது சுயநலம் நிறைஞ்ச உலகம். இதில் எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் வாழ்வாங்களே தவிர இது சரி இது தப்பு அப்படின்னாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சரின்னு படுறது மட்டும்தான் சரி, அவங்களுக்கு சரி இல்லைன்னு படுறது எல்லாமே தப்பு தான். தான் தப்பு பண்ணும்போது எல்லாமே அவங்க இன்னும் ஜட்ஜாக மாறிடுவாங்க. நான் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வக்கீலாக மாறி வாதாடுவாங்க. இதுவே அடுத்தவன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அவங்க ஜட்ஜாகவே மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. எப்படி பார்த்தாலும் அவன் தப்பை யாருமே உணர மாட்டான்.
எதுவுமே இதுவும் ஒரு உணர்வு தான் அப்படிங்கிறது யாருமே இந்த உலகத்துல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க மதர், அப்படி இருக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. உணர்வுகளுக்கு நீங்க கோடு போட நீங்க யாரு? உணர்வுகளுக்கு கட்டை போட நீங்க யாரு? நீங்க ஏன் சொல்றீங்க இன்னார் கூட இருக்கணும், இன்னார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க எடுத்தீங்க, வளர்த்தீங்க, அதனால உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துடணுமா? அவங்களோட உணர்வுகளுக்கு இப்படிதான் இருக்கணும்னு டிசைன் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? வடிவம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு மதர்? அவங்களுடைய உணர்வுகளை அவங்க தான் உணரணும். நீங்க வந்து அவங்க உணர்வுகளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. அப்பன்னா அவங்க மிஷினை தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மிஷினை தான் நீங்கள் வடிவமைக்கணும். இந்த மிஷினா இப்படி தான் இருக்கணும். அவங்க ஒரு மனுஷன், அந்த மனுஷுக்கு உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் கடவுளின் படைப்பு. அதை நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்திலும் கரெக்ட் கிடையாது மதர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹர்ஷாவும் இது எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மதர் ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறமா கிருத்திகாவுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்லுவாங்க. கிருத்திகாவும் ரொம்ப சேடாக வருவாங்க. சேடாக வந்ததும் அந்த இடத்துல ஹர்ஷாவை பார்த்ததும் கிருத்திகா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுற ஹர்ஷா அப்படிம்பாங்க. அங்கே எல்லா மதர்ஸும் இருப்பாங்க, அதனால எதுவும் பேச மாட்டாங்க. அப்போது கிருத்திகா கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க. என்னன்னா, உனக்கு சக்தியை பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க. கேட்டதும் அப்படி அழுவாங்க. அப்படியே கண்ணுலேருந்து மழை 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 பெய்கிற மாதிரி தண்ணி அப்படி ஊற்றுன்னு ஊற்றும். அப்போது அந்த பெரிய மதர் இருந்துட்டு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா மதர், இதுக்கு பேர் தான் அன்பு. நான் எதுவுமே சொல்ல, பிடிக்குமான்னு தான் கேட்டேன். அவங்க ஜஸ்ட் அவங்க சின்ன பிரிவை கூட ஏற்றுக்க முடியாமல் அந்த உணர்வு, அந்த வலி, இங்கே பாருங்க கண்ணீராக வந்து நிற்கிது. இதுக்கு பேர் தான் மதர் காதல். காதலுக்கு உணர்வுகள் மட்டும் இருந்தால் போதும் மதர். உருவத்தோடையும் காதல் பண்ணுறாங்க, உருவம் இல்லாதையும் காதல் பண்ணுறாங்க. இப்போது கடவுளுக்கு வந்து நாம் வந்து ஒரு உருவம் கொடுத்துருக்கோம், அந்த உருவத்தை நம்ம காதலிக்கிறோம். இதுவே முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உருவமே கிடையாது, ஒரு நிலா. அவங்க இயற்கையை தான் காதலிக்கிறாங்க, அதுக்கு உருவம் கிடையாது. அந்த மாதிரி தான் உருவம் மற்றதுக்கும் மேலேயும் காதல் இருக்கும். அந்த நம்பிக்கை, அதீத நம்பிக்கை நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் காதல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக இவங்களும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கிருத்திகா கிட்ட ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கிருத்திகா சொல்லுவாங்க, ஆமாம் மதர், எனக்கு சக்தியை ரொம்ப பிடிக்கும். அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் அவள் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இருக்கிறது எவ்வளோ நாளுன்னு எனக்கு தெரியாது மதர். இருக்கிற நாட்களில் நான் அவள் கூட என்னுடைய நாட்களை நான் செலவழிக்கணும்னு நினைக்கிறேன். அவள் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, 10 நாளைக்கு ஆச்சு மதர். இப்போ வரைக்கும் அவகிட்டேருந்து எந்த ஒரு காலும் வரல. அவள் எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல மதர். என்னால் அவங்கள பற்றின எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் எனக்கு சக்தி வேணும் மதர். சக்தி இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது மதர். என்னோடய வாழ்க்கையை நான் அவள் கூட வாழணும்னு நினைக்கிறேன் மதர். அவள் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது மதர். அவள் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது மதர் அப்படின்னு சொல்லிட்டு மதர்கிட்ட பேசுவாங்க. அப்போது மதர் அவங்கள ஹக் பண்ணி, அழுகாத, நான் இருக்கேன், இயேசு இருக்காரு, நம்மளை காப்பாற்றுவார், உனக்கான வாழ்க்கை அவர் தான் அப்படிங்கிறது, சக்தி தான் உன்னோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நீயா தேடி கண்டுபிடிக்கல, அவர் தான் உனக்கு கூட்டி காமிச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுவும் நடக்கும். சக்தி கண்டிப்பாக உனக்கு கிடைப்பா. நீ எதை நினச்சி கவலைப்படாத, நாம் எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே சக்தி இருந்துக்கிட்டு கிருத்திகா இருந்துட்டு, வேணாம் மதர், அவளுக்கு நான் வேணும்னு நினச்சா அவளே வரட்டும் மதர், நான் அவளை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறது கேளு அப்படிம்பாங்க. இல்லை மதர், நான் வேணும்னு நினச்சா அவளே வரட்டும், நான் போகமாட்டேன். இல்லை மதர், என்னை இதுக்கு மேலே நீங்கள் என்ன கம்பல் பண்ணாதீங்க, நான் எங்கேயும் வரதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நான் கிளம்புறேன் மதர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே இவங்கெல்லாம் என்ன கிருத்திகா இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பாங்க. அப்போது ஹர்ஷா வந்துட்டு, நான் போய் கிருத்திகா கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. சரி போய் பேசுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்திகா ஹர்ஷாவை பார்த்தது, இங்கே பாரு ஹர்ஷா, நான் எதை பற்றியும் பேசுகிற நிலமையில நான் இப்போ இல்லை. நான் சொன்னது சொன்னாதான், அவளுக்கு நான் வேணும்னா அவளே வரட்டும்,
நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அப்போ ஹர்ஷா எதுக்காக உனக்கு இவ்வளோ ஈகோ, இவ்வளோ பிடிவாதம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு பேர் பிடிவாதம் இல்லை, அவ நினச்சிருந்தா கண்டிப்பாக எப்படியாவது வந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஹோப் கொடுத்தவளே அவ தான். இன்னைக்கு அவளே ஹோப்பை விட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடப்பட்டு கிடக்குறான்னா என்ன அர்த்தம்? அவளே அந்த பூட்டை திறந்துட்டு அவளே வரட்டும். நான் வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் நானாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கிருத்திகா ஹர்ஷா கிட்ட. இப்படி பேசாத கிருத்திகா, பட் நம்மளும் நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் எந்த முயற்சியும் எடுக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. இதுக்கு மேலே ஹர்ஷாவுக்கு கிருத்திகா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வந்து மதர் கிட்ட அவங்களோட ஃபேஸை பார்ப்பாங்க. மதர் இருந்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. இல்லை, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மதர் இருந்துட்டு ஓகே, புரியுது, ஆனால் நாம தான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மதர் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சாரி, கேளுங்க.